ஹலோ கைஸ், வெல்கம் டு என்வி கேமிங் தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், கிராணி சாப்டர் 2 போட் எஸ்கேப் தான். வாங்க உள்ளே போகலாம். ஓகே, போயாச்சு. டே 1 வரப்போகுது. வாடா சீக்கிரம். டே 1 வந்துருச்சு. ஓகே, ஃபஸ்ட் எடுத்ததும் உள்ளே போயிடலாம். வந்தாச்சு. ஓகே, இப்போ போட் எஸ்கேப் தான் யூஸ் பண்ணணும். வழக்கம் போல் எப்பயும் யூஸ் பண்ணுற மாதிரி இதான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். கதவை திறக்கிறோம். இல்லைங்க, சவுண்டை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதாவது நெக்ஸ்ட்டு இங்கே போய் பின்னாடி ஒழிஞ்சிக்கலாம் கைஸ். வாங்க. ஓகே, ஒழிஞ்சிக்கிட்டோம். தாத்தா தாண்டிட்டாரு. நம்ம இப்போ மேலே போகலாம். போட் எஸ்கேப் தேவையானது கிடைக்குமானே தெரில கைஸ். அங்கே பார்க்கலாம். ஓகே, மேலே போய் இங்கே பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு டேசருக்கு வந்தால் தேடும். ஓகே, போட் கீ கிடச்சிட்ரு கைஸ். ஓகே, போகலாம். எதுவும் இல்லை. நம்மளுக்கு இப்போதைக்கு டேசருக்கு இருந்தால் கைஸ் ஃபஸ்ட்டு வேணும். இங்கேயும் இல்லையே டேசர்னு. அப்படின்னா ஒன்று இங்கே இருக்கும், இல்லைனா அந்த குட்டி சைத்தானான்ற இருக்கும் கைஸ் கீழே. ஓகே, பார்க்கலாம். என்ன கைஸ் இங்கே இல்லை, அப்படின்னா கீழே தான் இருக்கும். இதை திறந்து விட்டுலாம் கைஸ். உட்காந்துட்டு எழுந்திரிச்சிடலாம். ஓகே, நான் அதே ஹெலிகாப்டருக்கு நான் நேற்று தானே ஹெலிகாப்டர் ஸ்கேப் பண்ணேன், இன்றைக்கி பண்ணலடா. தாத்தா இல்லை. போகலாம். என்ன கைஸ் இங்கே இல்லை. ஓகே, மேலே போய் பார்க்கலாம் கைஸ். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. ஷார்ட் கி கிடைக்கும். இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம இதுவே எடுக்க முடியும். ஐயோ, பார்த்துட்டாரு தாத்தா. அங்கே அவருக்கு தெரியாது கைஸ். அவருக்கு யோசிக்கிற திறனில் அடியில் வரலாம். பார்க்கும்போது அந்த பெட்டு கட்டின மாதிரி ஒழிஞ்சானோ அப்போ கொண்டு குஞ்சு வருவார். ஆனால் இங்கே குனிய மாட்டார் தாத்தா. ஏன்னா அவருக்கு அதுதான் வீக்னஸ். கேமில் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஓகே, போகலாம். ஓகே கைஸ், மேலே போகலாமா? ஓகே போயிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். மேலே போகலாம் கைஸ். தாத்தா இருங்க கைஸ், இதில் தெரியுதான்னு பார்க்கலாம். இல்லை, ஒழுங்காக பார்க்க முடியல. போகலாம் கைஸ். இது திறந்து விட்டுருலாம் கைஸ். இப்படி போகலாம் கைஸ். தாத்தா தூங்கிட்டு இருக்காது பாருங்க. தூங்காது இந்த பாருங்க கைஸ். ஈஸியாக கிடச்சிருச்சு. போய் மேலே திறந்துடலாம் கைஸ். ஓகே, வாங்க. போய் திறந்துட்டு போய் உள்ளே கீ போட்டுக்கூட. சில டைம் தாத்தா லாக் பண்ணுறாரு. திருப்பி இங்கே மோஸ்ட்டாக பேட்லாக் கீ இருக்கும் கைஸ். பேட்லாக் வெப்பன் கீ இது போதும் எனக்கு. அவ்வளோதான் கைஸ். போகிறோம், வெப்பன் எடுத்தோம். டுப்பு என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம் கைஸ். இங்கே ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவோம் கைஸ். அப்படி போய் தள்ளிட்டு வர்றதுக்கு ஈஸியாக தள்ளி பார்த்துக்கலாம். கேஸ் லைன் கேன் அங்கே தான் இருக்குது. ஓகே கைஸ், வாங்க கீழே போகலாம். ஓகே வாங்க. பார்த்துட்டான்னு நினைக்கிறேன் தாத்தா. அந்த சவுண்டு வருது கைஸ். கன்னேடு கீ எடுத்து வெளில வச்சிடலாம் கைஸ். ஏன்னு தெரியாது, நான் அப்படி தான் பண்ண வைப்பேன். அப்படியே பண்ணி பழக்கம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். கைஸ் தாத்தா பார்க்க நைஸ் டைமில் வராமல் பாருங்க. சவுண்டு வருது பாருங்க. தாத்தா வராரு அப்படின்னு வருது. தாத்தா வராரு, நம்ம தான் கதிரை விட போகிறோம் தாத்தாவை. ஓகே, மேலே போகலாம் கைஸ். மேலே புல்லட் லோட் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே இதில் ஏதாச்சும் சேஃப் கீ இருக்கும் கைஸ். சொன்ன மாதிரியே சேஃப் கீ. ஓகே கைஸ், வாங்க கீழே போகலாம். போகலாம். அதே டிக்கெட்னா இல்லை விழுந்துட்டான். கரெக்டாக விழுட்டும் போது அப்படி எழுச்சிட்டோன்னா இது போகுது. அந்த மாதிரி தான் நடந்துச்சு. தெரில என்ன இருக்குது. ஓகே, அந்த இது ஏதோ ஒயர்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. அதுவும் நம்ம போட் எஸ்கேப் சூப்பரான ஐட்டம் கைஸ். டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்காக நம்ம போட் எஸ்கேப் பண்ண போகிறோம். நம்மளுக்கு தேவையில்லாது. ஓகே,
மேலே போகலாம். ஓகே கைஸ், கேஸ் லைன் தானே எடுத்துகிட்டு போய் கீழே போட்டுடலாம் கைஸ். எடுத்துக்கலாம் எஸ். போகலாம் கீழே போகலாம். என்ன கைஸ் அதுக்குள்ளே எல்லா பொருளுமே கிடைக்குது. ஸ்டேரிங் மட்டும்தான் கிடைக்கணும் கைஸ். ஸ்டேரிங் பேட்லாக் அது 2 மட்டும் கிடச்சினாலே எடுத்தே போயிடலாம் சீக்கிரம். ஓகே போட்டுடலாம். ஓகே மேலே போகலாம். வந்தாச்சு மேலே. ஓகே கைஸ் வந்தாச்சு. இப்போ நம்ம மேலே போகலாம். இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கும். இது இல்லை, அந்த டோர் லாக் பண்ணுற மாதிரி கைஸ். இதுதான் கைஸ் டோர் லாக் பண்ணும். அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு, அதாவது கிராண்ட் பக்கத்தில் சாவி எடுத்து இந்த ரிமோட் கண்ட்ரோல் ரூம் போட்டு, அதாவது இது வழியாக கேமரா வழியாக பார்ப்போம்ல கைஸ், அந்த ரூம் போயிட்டு தரன்ட்டு திருப்பி சாத்திட்டோம்னா திருப்பி திறக்கலாம் அப்படியே. ஆனால் அதை போட்டோன்னா அப்புறம் இது பண்ண முடியாது, திருப்பி கீ போட்டு தான் திறக்கணும் கைஸ். ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டோமா இல்லையா தெரியல. ஓகே போகலாம் கைஸ், போகலாம். இது எடுத்துக்கலாம், போட் கேம் எடுத்து கீழே போட்டுடலாம் கைஸ். ஓகே இந்த வழியாகவே போகலாம். ஓகே போகலாம் கீழே. ஓகே போகலாம் கைஸ். அப்புறம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படியாச்சும் டே 1லே கம்ப்ளீட் பண்ணுறோம் கைஸ். போட் எஸ்கேப்பை ஒரு வாட்டி கூட அடி வாங்காத கம்ப்ளீட் பண்ணோம் கைஸ். அதுதான் கைஸ் இன்றைக்கான சேலஞ்ச். அதுக்கப்புறம் இன்றைக்கான லைக் கோல்ஸ் வந்து 5 தான் கைஸ். 5 லைக்ஸ் கைஸ். தாத்தா பார்த்தீங்களா கைஸ், நைஸாக போகிறோம். அது டொப்புன்னு பார்க்காத போயிருந்தோன்னா டொப்புன்னு அடிச்சிருக்கோம். டொப்புன்னு அடிச்சிட்டோம். அவ்வளோதான் கைஸ், போயிட்டான் தாத்தா, போயிட்டாரு. நான் எதுக்கு இந்த சைடு வந்தேன்? மேலே போயிடலாம். போயிட்டேன்னா அங்கே தான் வச்சுருக்கேன் கைஸ். அங்கே க்ரௌ பால் அந்த மாதிரி இருக்கும். போட் ஸ்டேரிங்கே கிடச்சிச்சு கைஸ். இன்னும் பேட்லக்கி மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். பேட்லாக்கி கண்டுபிடிச்சிட்டோன்னா முடிஞ்சது கைஸ். இது இங்கே கீழே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு கன் எடுத்துகிட்டு மேலே போய் அந்த இவன் இருப்பான்ல, ஸ்லெண்டர் மேனான்னு தெரியல, அவன் ஒருத்தவன் இருப்பான்ல, அந்த பொட்டிக்குள்ளே வச்சுருப்பாங்கள்ல, அந்த சுட்டு அதை ஓப்பன் பண்ணிடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு டப் அவ்வளோதான். ஓகே லோட் பண்ணிடலாம். இதில் என்ன இருக்குது? ரொம்ப தேவையே இல்லாத ஐட்டமாக தந்துருக்கு. ஓகே கைஸ், செயின் கட்டர் கீழே இருக்குது நம்மக்கிட்ட. அங்கே பார்த்தோம்ல கைஸ், அதை எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஓகே அதே ட்ரிக் யூஸ் பண்ணி பார்க்கலாங்க. ஓகே பார்த்தீங்களா கைஸ், இப்போ விழுந்த மாதிரி எஃபெக்டே வரல. ஓகே நம்ம செயின் கட்டர் எடுத்துக்கலாம் கைஸ். செயின் கட்டர் எங்கே இல்லை, தாத்தா வரல. கீழே போய் பார்க்கலாம். கீழே போய் சும்மா பார்க்கலாம் எங்கே இருக்கான். போகலாம் கைஸ், போகலாம். இங்கே இருக்கா நான் தாத்தா? இங்கேயும் இல்லை. ஓகே கைஸ் அங்கே வாங்க தேடலாம். இல்லை இருக்கான் பாருங்க. தெரியும், நம்ம இப்போ கன் இல்லாத போயிருந்தோம்னா தொப்புன்னு அடி வாங்கியிருக்கோம் கைஸ். அதுக்கு தான் நான் வந்து பார்த்து ஒரு சுட்டு போயிட்டோன்னா வேலை கம்ப்ளீட். தேடிட்டு ஒரு சுட்டுறணும். அதுதான் வேலை. செயின் கட்டர் எங்கடா இருக்கு? எங்கே இருக்குது? அங்கே தேடிருக்கேன் பாருங்க கைஸ். ஓகே போகலாம். இது தட்டி விட்டு இப்படி ஒரு கட் பண்ணிட்டு தான் போவோம். என்ன எஸ்கேப் பண்ணாலும் போகிறோம். சந்திரனா அவன் யாருன்னு எனக்கு தெரில கைஸ். சாரி, எனக்கு அவன் பேர் தெரில. ஓகே நம்ம வாங்க கட் பண்ணிடலாம். டோப் பேட்லாக்கி கைஸ். அவ்வளோதான் கைஸ், எஸ்கேப் ஆகிட்டோம். நவுடா
பழக பாருங்க கைஸ் வந்து வேணும் வழி மறைக்குது. அதே ட்ரிக் யூஸ் பண்ணாங்க. ஐயோ எந்திரிக்கல. ஒன்று பென்சிலே மூஞ்சி அடிச்சு போல கைஸ். வாங்க கீழே போய் யூஸ் பண்ணிடலாம். பேட்லாக்கி வச்சு ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ண அந்த லிவர் மாதிரி இருக்கும், அதை வச்சு அழுத்தினா கேட் மாதிரி இருக்கும். காமிக்கிறேங்க, அந்த கேட் மாதிரி இருக்கும். அதை நம்ம அப்போ தான் அதை திறக்க முடியும். கேட் மாதிரி நான் காமிக்கிறேங்க சார். ஓப்பன் ஆகும்போது இந்த லிவர் அழுத்தணும் பார்த்தீங்களா, அங்கே ஒரு கேட் இருக்குது திறக்குது. அதுதான் பேட்லாக் எங்கேயோ போட்டுலாம் இருக்குது பாருங்களா கைஸ். போட்டு அங்கே மேலே போகலாம். பேட்லாக் எடுத்தாச்சு, திறந்தாச்சு, மேலே போயாச்சு. அந்த ஒயர் ஃபியூஸ்ன்னு எது சொல்லுவாங்க கைஸ், அது இங்கே தான் எங்கேயோ பார்த்தோம். ஞாபகம் எங்கே அது எங்கன்னே தெரியல. வர இங்கே கைஸ் பார்த்தோம். எங்கே வாங்கிட்டேனே வாங்க கைஸ் தேடி பார்க்கலாம். இங்கே இல்லையா எங்கன்னே ஞாபகம் இல்லை கைஸ். இதில் இல்லை எங்கே இருக்குது கைஸ் தெரியலாம். இது இருக்காது எங்கடா போகலாம். இதில் இருக்கா? இதில் இதான் கைஸ் சொன்னேன். ஸ்பார்க் ப்ளக்கு ஃபியூஸுன்னு சொல்லலாம். ஃபியூஸு ஒயர்னு தப்பாக சொன்னேன். ஸ்பார்க் ப்ளக் கைஸ். இதை போய் மாட்டிட்டு ஸ்டேரிங் வீல் எடுத்துகிட்டு வந்து அப்படியே இப்போ கேஸ் லைன் அப்படியே ஊற்றிடலாம் கைஸ். ஃபில் பண்ணிடலாம். போட்டாச்சு. கேஸ் லைன் எடுத்துக்கலாம் கைஸ். கேஸ் லைன் அதை ஊற்ற முடியல. காமிக்க ரைட்டில் எவ்வளோ கேட்கலாம். இப்போ காமிக்கிட்டு பண்ணுங்க தப்பிக்கணும். ஓகே ஃபுல்லாக ஊற்றியாச்சு. எஸ்டன் போட்டிங்க தான் இருக்குது. ஓகே மேலே போய் ஸ்டேரிங் வீல் எடுத்துகிட்டு வருவோம். எஸ்கேப் ஆகிறோம். அவ்வளோதான் கைஸ். அடுத்தது தாத்தாக்கு பாய் சொல்கிறோம். என்ன கைஸ் இது எனக்கு ஞாபகமே இல்லை. ஹேண்ட்லாம் அது எதுக்குன்னு எனக்கு ஞாபகமே இல்லை கைஸ். கைஸ் இந்த இது இருக்குல்ல கைஸ், இந்த கதவு இந்த இது மாதிரி இருக்கே, அந்த கம்பி மாதிரி, அதை திறக்கிறதுக்கு தான் கைஸ். ஓகே எப்படி போட்டாச்சு. அப்போ மேலே போய் ஸ்டேரிங் எடுத்து வந்து இது பண்ணிட்டு எஸ்கேப் போயிட்டு போயினே தெரியல. நாங்கள் ஸ்டேரிங் எடுப்போம். தாத்தா இருக்காரா? இல்லை தாத்தா இல்லை. தாத்தா கரெக்ட் டைமில் வரான். ஓகே வெயிட் பண்ணு. பார்த்துட்டோண்ணா? இல்லை பார்க்கல. இவ்வளோ நேரம் நிற்க மாட்டான். டொப்புன்னு வந்து பிடிப்பான் கைஸ். அவன் பிடிச்சிருவான். ஓகே அவன் சீக்கிரம் போட்டோம் கைஸ். சீக்கிரம் போடா. போடா இங்கே நிற்காதுடா. பாருங்க கைஸ். போகிறான் கைஸ். போகிறான் போடா. போடா தாத்தா சீக்கிரம் போடா கைஸ். அதுக்கப்புறம் நம்ம தாத்தாவை இன்னும் கொல்லவே இல்லை கைஸ். அது வேறு நம்ம யாரையும் எதுவும் பண்ணல. போய் கன் எடுத்துகிட்டு வந்து அவனை போட்டுக்கலாம் கைஸ். அவன் கேமரா தான் செக் பண்ணுவான். அவன் கேமராவில் பார்த்துட்டு வருவான். அவன் நீங்கள் நின்று நான் கேமரா முன்னாடி அவன் செக் பண்ணும்போது நம்ம பார்த்துடுவான். அவன் வருவான். டொப்புன்னு போட்டுடலாம். நம்ம இன்னும் போடவே இல்லைல்ல. அவனை போட்டுடலாம் கைஸ். தாத்தாவை போட்டு அப்படியே ஸ்டேரிங் வீல் எடுத்துகிட்டு போய் எஸ்கேப் ஆகிடலாம் கைஸ். வாடா பார்த்துட்டான் கைஸ். பார்த்துட்டான். அவன் கேமரா பார்த்தீங்களா? அவ்வளோதான். ஸ்டேரிங் வீல் தாடா. பாய் குட் பை கேயா. போடா டக்குன்னு போடா. சீக்கிரம் போடா. அவ்வளோதான் கைஸ். வந்தாச்சு கைஸ். போகலாம். சீக்கிரம் போடா. யானே தெரியல. நம்ம இன்னும் ஒரு நாள் கூட சாப்பிடல. அதுக்குள்ளே நொண்டிட்டு நடப்பாங்க இல்லை கைஸ். அந்த மாதிரி நடக்கிறான். எப்பயுமே அந்த மாதிரி நொண்டிட்டு நடக்க மாட்டான். இப்போ இன்னைக்கு மட்டும் நொண்டிட்டு நடக்கிறேன். இப்போ மட்டும். ஓகே கைஸ். சரி என்னோட ஸ்டீரிங் போடுங்களா? உள்ளே போனாலும் போடுங்க. ஓகே போட் எடுக்கலாம். போட் எடுத்தாச்சு. ஸ்டார்ட் பண்ணிச்சு.
செக்கு. ஓகே பை கைஸ், த எண்ட். தாத்தா பேக்காளி மாதிரி முழிக்கிறான். ஓகே ஓகே கைஸ், எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட முடிஞ்சால். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரம் NV Gaming தமிழ்.